பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு செய்தியை நம்ம கேட்போம். அநேகருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணாதான் ஜெபமா? எனக்கு வேலை இருக்கு, நான் வந்து யூடியூப்ல பார்க்குறேன், ஜூம்ல பார்க்குறேன், எனக்கு வந்து நான் டிவியில் பார்க்குறேன், உண்மையாகவே எனக்கு தேவ பிரசன்னம் இருக்கு, நான் ஆலயத்துக்கு போனாதான் ஜெபமா? ஆலயம் தான் தேவன் ஆலயத்தில் தான் இருக்கிறாரா? புதிய ஏற்பாடு தேவன் நம்ம சரீரம்னு சொல்றாங்களே, இது கரெக்டா அது தப்பான்னு நிறைய பேருக்கு இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்க நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இந்த டவுட் இன்னைக்கு அது உங்களுக்கு உங்க சந்தேகத்தை தீர்க்கும்படியாக தேவன் கொடுத்த ஒரு ஆலோசனை உங்களுக்கு பகிர நான் விரும்புகிறேன். செய்திக்குள்ள வாங்க. ஆலயத்துக்கு போய் ஜெபிக்கலாமா, ஜெபிக்க கூடாதா? உண்மையாவே ஆலயத்துக்கு போய் ஜெபிக்கணும்ன்றது ஒரு கட்டாயமா? தேவன் அப்படிதான் வேதத்துல சொல்லியிருக்கிறாரா? ஆலயத்துக்கு போகணுமா? டிவில ஜூம் மீட்டிங்ல எனக்கு என் வேலை டைட்டா இருக்கு, என்னால லீவே கிடைக்க மாட்டேது, நான் டிவியில தான் என்னால ஜெபிக்க முடியுது, ஜூம் மீட்டிங்ல தான் என்னால ஜெபிக்க முடியுது, நிறைய நினைக்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது நமக்கு? நான் வேதத்துல உங்களிடத்துல தாவீது குறித்து நான் பேச விரும்புறேன். தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, நாம் ஒருமித்து இன்பமாய் ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போனோம். இங்க பாருங்களேன், அவன் சொல்லுகிறான், நான் சந்தோஷமா ஆலோசனை பண்ணி தேவாலயத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இருக்கிற 90% கிறிஸ்துவர்கள் ஆலயத்துக்கு எதுக்கு போறாங்கன்னா, கடமைக்கு போறாங்க, இல்ல ஒரு ஐக்கியம் ஃபெலோஷிப் காய் போறாங்க, அங்க இருக்க நண்பர்களை பார்க்கவோ அங்க இருக்க உறவுகளை பார்க்கவோ போறாங்க. சில பேர் வந்து கல்யாணத்துக்காகவும் திருமணத்திற்காகவும் மரண கல்லறைக்காகவும் இப்படி அந்த ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கோம். நிறைய சிறு பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா கடமையாக தான் போவாங்க, கஷ்டப்பட்டு தான் போவாங்க. ஆனால் தாவீது சொல்றான், இன்பமாய். அங்கே இன்னைக்கு தேவனை இன்பமாய் தேடுறது இல்லை. அதே தாவீது 84:10 சொல்லுகிறாரு, இந்த உலகத்துல 1000 நாள் எவ்வளோ விசேஷமா இருந்தாலும் சரி, தேவனிடத்துல இருக்க அந்த ஒரு நாள் மேலான காரியம். ஆம் என் அன்பு ஜனமே, இன்னைக்கு நிறைய பேருடைய சந்தேகம், ஆலயம் எது? கட்டிடம், அந்த கட்டிடத்துல இருக்கிறது தான் தேவாலயமா? தேவன் நம்ம இருதயத்துல தங்குறாரு, நாம் தான் ஆலயம் சொல்லி இருக்கிறாருன்னு. அதோட விளக்கம் இன்னைக்கு செய்தியை நீங்க ஃபுல்லா பார்க்கும்பொழுது உங்க இருதயம் கண்டிப்பா திறக்கப்படும். இன்னைக்கு ஏன் தேவாலயத்துக்குள்ள போகணும்? ஏன் தேவாலயத்துல போய் ஜெபிக்கணும்? ஏன் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் காட்டிலும் தேவாலயம்ன்றது ஏன் தேவன் ஒரு பர்டிகுலரா வைத்திருந்தார்? சில பேர் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் மறைமுகமா கிறிஸ்தவர்கள் ஒரு பிளவுபட்டவர்கள் வந்து கூடாரந்தோறும் ஜெபிச்சோன்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு போகாம கூட்டமாக ஜெபிப்போம்னு சொல்லி சில பேர் இன்னைக்கு ஜெபிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அதை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு ஒரு விஷயமா, இங்கே சங்கீதம் 93ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள் கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமா இருக்கிறது. இங்க அழகாய் சொல்லுறாங்க, பரிசுத்தமானது இங்க நித்தியமா அலங்காரமா இருக்கு. எங்க? தேவோட ஆலயத்துல தேவனுடைய பரிசுத்தம் அலங்கரிக்கப்பட்டதா இருக்கு. அப்ப தேவ ஆலயம்னா என்னன்னா, அது பரிசுத்த ஸ்தலம். அது நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவாலயம் பரிசுத்த ஸ்தலம். அங்க ஏன் போனோம்? இந்த உலகத்துல நல்லா உங்களை நான் பார்த்து கேட்கிறேன், ஏதாவது ஒரு பரிசுத்த ஸ்தலம் ஒண்ணு உண்டா? பீச், சினிமா, வீடு, ஹோட்டல், பார்க்கு, ஏதாவது இது பரிசுத்தமான இடம்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா ஆலயம் மட்டுமே ஒரு பரிசுத்தமான இடம். நம்ம நிறைய பேருக்கு கேள்விகள் நிறைய இருக்கும். ஏன் இந்த ஆலயம்? ஏன் அங்க ஆலயத்துக்குள்ள உள்ள போகணும்? இப்போ நம்ம துன்மார்க்க இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், அவர் அரவாணிகள் மத்தியில் அர்ப்பணிச்சு ஒரு ஊழியத்தை பண்ணிட்டு இருந்தார். 5 வருடம் பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, முழு நேரத்தை அங்கே செலவிடிச்சார். குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அவர் ஒரு வாலிபத்துல தான் போய் அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சார். ஏன்னா அவங்களாம் ஒதுக்கப்படுறாங்கன்னு போனார். நார்த் மெட்ராஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த
பாஸ்டர் கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டு 5 வருஷம் கழிச்சு அவரும் அரவணையா மாறிட்டார். ஆனா மாறி ஊழியம் செய்யறாரு. நான் அவர் கிட்ட ஒரு நேர்காணல் அவர்கிட்ட கேட்கிறேன், பாஸ்டர் ஏன் மாறிட்டீங்கன்னு கேட்டேன். அவ உள்ள மாறினா தானே நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கொள்ள முடியும். பாருங்களேன், அரவணையாய் மாறுவதே ஒரு பாவமான செயல். அவங்களுக்கு சாட்சி சொல்லி அவங்களை மனம் திரும்ப வைக்கிறதும் கர்த்தருக்குள்ள வழி நடத்துறதும் ஒரு கிருபை. அதுல போய் ஊழியக்கார போய் மாறிட்டாருன்னா என்ன அர்த்தம்? ஒரு பழக்கத்துல ஒரு தவறான ஒரு பழக்கம் இல்ல ஒரு கெட்ட இடத்துல ஒருத்தர் இருந்தா போதும், நம்மள அறியாம அங்க பாவம் நம்மளை சூடும். ஏன்னா அங்க இருக்க வைப்ரேட், அங்க இருக்கிற அசுத்த ஆவிகள், அங்க இருக்கிற பாவத்தின் நிச்சயங்கள் நம்மளையும் ஆளுகை செய்யும். ஒரு தவறான நண்பர்கள் இடத்துல நம்ம பழகணும்னா அவங்க பழக்கம் நம்மளுக்கு கண்டிப்பா வரும். தெரிஞ்ச இன்னொரு சம்பவம், ஒரு ஆபீஸ்ல ஒரு பையனை பிளான் பண்ணி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. தவறே செய்யல, அவன் நல்ல பையன், ஒரு பழி வாங்கி பண்ணிட்டாங்க. அவன் போயிட்டு வந்து 1 மாசம் தான் அங்கே உள்ள இருந்தா, ஜாமீன் எடுத்து வந்துட்டாங்க. உள்ளேருந்து வெளியே வந்த பிறகு அவனோட ஒரு மோசமான ஒரு பொறுக்கி யாருமே இல்லை. என்னன்னு கேட்டால் அவன் பழகின அந்த 1 மாசம் பார்த்தது பழகினது எல்லாம் அப்படிதான் இருக்கும். நம்ம எனி டைம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வழக்குகளை கேட்டு அவங்க இருதயமும் குடும்பத்தில் அந்த சமாதானம் இருக்காது. ஏன்னா நம்ம எதை பார்க்குறோமோ அதுவாகவே மாறிடுவோம். அதனால தேவன் சொல்லுகிற அப்போ ஊழியக்காரர் பாவியத்துல சுவிசேஷம் சொல்லக்கூடாதான்னா, சுவிசேஷம் சொல்லிட்டு மீண்டும் நம்ம குடும்பத்துக்கு வந்துடணும், மீண்டும் தேவ ஐக்கியத்துக்கு வந்துடும். நம்ம அந்த ஊழியம் அது 4 ஊழியத்துல ஒரு ஊழியம் தான் அந்த பாவிகள் இடத்துல ஊழியச்சு ஒரு காரியத்தை அவங்கள மீட் பண்ணுவது. அவங்களோட மிங்கல ஆக 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 நம்மள அறியாமையே அதிகமா அவரோட பேச 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 பிசாசானவன் நம்மள ஆளுகை செஞ்சிடலாம். இதுதான் நிதர்சனம். இப்ப தேவன் இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம், தேவ ஆலயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம உள்ள போகும்பொழுது அந்த தேவ பரிசுத்தம், தேவனுடைய வல்லமை நம்மளை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். உள்ள போய் தேவ ஆலயத்துக்குள் உள்ள போயிட்டு வருவதே நம்ம சுத்திகரிக்கப்படுகிற ஒரு இடமாக மாறுகிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். சரி, அடுத்த காரியம், இந்த உலகத்துல ஏதாவது ஒரு இடம் ஆசீர்வாதமான இடம்னு சொல்ல முடியுமா? எங்க வீடு ஆசீர்வாதமான வீடுங்க அப்படின்னு சொல்லுவோம் முடியுமா? ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் இருக்கும், ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் இல்லாம இருக்கும். இந்த இடம் ஆசீர்வாத இடமும் இந்த பிசினஸ் ஆசீர்வாதமான பிசினஸ் அப்படின்னு எல்லாம் பர்ஃபெக்டா எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்படுகிற ஒரு இடம் இருக்குமா? இந்த உலகத்துல கிடையாது. ஆனா வசனம் சொல்லுது, அதே தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 118:26 சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவனோட ஆசீர்வாதம் எங்க கிடைக்கும்னா தேவ சமூகத்துலதான் கிடைக்கும். வசனம் சொல்லுகிறது, யார் ஒருவர் பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமா அனுசரிக்கும் பொழுது அங்க தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறேன்னு சொல்லிட்டு, மற்ற நாள்கள் கிடையாது. அந்த ஓய்வு நாள் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஓய்வு நாள்ல நீ ஆலயத்துக்கே நீங்க போகலைன்னா அப்ப எப்படி நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போ ஒரு வாரம் இன்னைக்கு சபைக்குள்ள போறோம், ஜெபிக்க போறோம், ஆலயத்துக்குள்ள போறோம், இயேசுசாமியை பார்த்து ஜெபிக்கிறோம், இன்னைக்கு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். கர்த்தர் எப்போ கொடுத்தாலும் அவர் நிறைவாய் கொடுப்பார். நம்ம 6 வாரத்துக்கு உண்டான பலனை கொடுத்துருவாரு. அடுத்த வாரம் நீ வரலன்னா நம்ம வாழுவோம். ஆனா தேவனுடைய பலத்துல இருக்க மாட்டோம். நம்ம ஏற்கனவே கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ரப்பர் பூச்சி இருக்கிறது போல அந்த ஆசீர்வாதத்தை கடந்து போகும். இப்படி நாளுக்கு நாள் போக போக நம்ம சுய பலத்துலதான் ஓடுவோம், தேவ பலன் நம்ம கூட இருக்காது. எங்க தேவ பலன் அதிகமா இருக்கோ, தேவனோட ஆசீர்வாதம் அதிகமா இருக்கோ, அந்த குடும்பத்தை ஒருவரால் அசைக்க முடியாது. அப்ப தேவனோட ஆலயம் என்பது பரிசுத்தம் மட்டுமல்ல, அது ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு ஸ்தலமாய் மாறுகிறது. ஆசீர்வாதத்திற்காக ஏங்கிதான் நம்ம வாழ்கிறோம். இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது அநேகருடைய காரியமும் ஆசீர்வாதம் தானே. அப்ப அந்த ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல யாராவது திருப்தியாய் நம்மளை வழி நடத்துவாங்களா? அப்பா நான் திருப்தியா இருந்தப்பா, எனக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை, நான் கேட்டு போன சம்பளம் எனக்கு திருப்தி, வேலையில என் நண்பன் எனக்கு திருப்தியா இருக்கிறான், என் பிள்ளை எனக்கு திருப்தி, எல்லாம் ஆரம்பம் இருக்கும். ஆனா அது முடிவில் எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமா இருக்காது. கல்யாணம் திருப்தியா முடிஞ்சதுப்பா, எனக்கு நல்ல ஒரு வேலை, திருப்தியான ஒரு வேலை, திருப்தியான சம்பளம், ஆனா அதே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பளம் பத்தல. அப்போ ஏற்கனவே திருப்தி இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த சூழ்நிலை மாறுகிறது. சொல்ற அர்த்தம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அப்ப திருப்தி கொடுக்கிற இடம் தேவ சமூகம். வசனம் சொல்லுகிறது, அதே தாவீது சங்கீதம் 36:8 சொல்கிறான், உமது ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அல்லேலூயா. அவர் சொல்றார், உமது ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால். தேவன் எப்படிப்பட்டவரா? திருப்தியாக்கி வழி நடத்துற தேவன்.
தேவ சமூகம் மட்டும்தான் இன்னைக்கு திருப்தியாய் உன்னை மாற்று. ஒரு மனிதனை திருப்திப்படுத்த இந்த உலகத்துல யாராலையும் முடியாது, என் தேவனால் மட்டும்தான் முடியும். அப்ப தேவ ஆலயத்தில் போய் துதிப்பது திருப்தியை உண்டு பண்ணும். இது ஏன்னா நான் வந்து ஜூம் மீட்டிங்ல, நான் வந்து யூடியூப்ல பிடிக்கிறேன், எனக்கு நேரம் இல்லை. தேவன் சொல்லிட்டார் 6 நாள் நீ என்ன வேணா பண்ணு, ஒரு நாள் என்கிட்ட கொடு. அது ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம், இல்ல உனக்கு லீவ் கொடுக்குற அந்த ஒரு நாளா இருக்கலாம். ஆனா அந்த ஒரு நாள் எனக்காய் கொடுன்னு சொல்லிக்கிறார். தேவ ஆலயத்தை தேடி போனோம். எங்கேயுமே தேவாலயம் கிடையாது, ஒரு என்ன சொல்றது, ஒரு 50 கிலோமீட்டர் கிடையாதுன்னு. அப்ப நீ ஜூம் மீட்ல பண்றீங்கன்னா ஓகே. நம்மளால ஒரு 1/2 மணி நேரம் டிராவல், 1 மணி நேரம் டிராவல் பண்ணா ஒரு ஆலயம் இருக்கும்னா அந்த ஆலயத்தில் துதிப்பது நலமா இருக்கும். எனக்கு டைமே இல்லை, என்னன்னா மற்றதுக்கெல்லாம் நம்ம டைம் கொடுப்போம். தேவனை துதிக்க, தேவனை ஆராதிக்க அங்க போலன்னா முதலாவது நம்ம பரிசுத்தத்தை இழந்துருவோம். ஆலயத்துக்கு போகாதவங்க சூழ்நிலை பாருங்க, பரிசுத்தத்தை இழந்துருவோம், ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். அவங்க வாழ்க்கையில திருப்தியே இருக்காது, கிடைச்சதை வச்சு வாழ்வாங்க தவிர திருப்தி இருக்காது. தேவன் சொல்லுகிறார், அங்க நான் திருப்தியை தருகிறேன் என்று. 4வது காரியம், தேவனுடைய ஆலயத்துல ஒரு மகிழ்ச்சி அவர் தருகிறார். முதல் பரிசுத்தம், 2வது சொல்லுங்க, முதல் பரிசுத்தம், 2வது ஆசீர்வாதம், 3வது திருப்தி, 4வது தேவ ஆலயத்துல தான் மகிழ்ச்சி. இந்த உலகத்துல மகிழ்ச்சி எல்லா இடத்துலயும் கிடைக்கும். சினிமா இடத்துல, என்டர்டைன்மெண்ட், நம்ம சொந்தக்கார வீட்டுல எல்லாம் இருக்கும். நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்குமா? தேவ சமூகத்துல மட்டும்தான் அங்க நிரந்தரமான மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி எதுவும் கொடுக்காம கிடைக்கிற ஒரே மகிழ்ச்சி அங்கதான். நம்ம துக்கங்களை அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மகிழ்ச்சியை கொடுக்கிற இடம். சங்கீதத்தை 122 1ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். அவன் சொல்றான், நான் மகிழ்ச்சியா இருந்தேன். ஆலயத்துக்கு போலான்னு சொன்னாங்க மகிழ்ச்சி. ஏன்னா அங்க தேவ ஆலயத்துலதான் மகிழ்ச்சி உண்டு. நம்ம மகிழ்ச்சியா போனா அங்க மகிழ்ச்சி கிடைக்கும். வசனம் சொல்லுது, எதை விதைக்கிறோமோ அது கிடைக்கும். அது தேவ ஆலயத்துல நீங்க விதைக்கிறீங்கன்னா தேவன் மகிழ்ச்சி அடையும் பொழுது உன்னையும் அவர் மகிழ்ச்சி அடைப்பார். உங்க துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். சர்ச்சுக்கு போய், இந்த உலகத்துல எங்கேயும் சந்தோஷம் கிடைக்காதுங்க, தேவாலயத்துக்கு போய் பாருங்க, ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியும். கடைசியாய் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறதே, நீங்களும் அந்த ஆலயம். அப்ப நம்பரும், நீங்க பரிசுத்தமா இருந்த தேவ ஆலயம் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. நீங்க யார் ஒரு மனிதன் பரிசுத்தமா இருக்கணும், அவன் தேவ ஆலயமாய் மாறுகிறான். அதான் வசனம் சொல்லுது. ஆனா தேவன் சொல்லுகிறார், தேவாலயத்தை காட்டில உன்னை நான் மகிமைப்படுகிறேன். எப்ப தேவன் உள்ள வருவார்? இப்ப நானே ஆலயம் சொல்லிட்டேன், நீங்க தான் என்னோட ஆலயம்பா, நீங்க தான் எனக்கு ஆலயம்னு சொல்லிட்டேன், நான் அங்கதான் வாசம் பண்றேன். இப்ப மகா பரிசுத்தலத்துல இல்ல, அந்த பரிசுத்தலம் வந்து உங்க இடம் தான். போய் இந்த இடம் பரிசுத்தமானா மட்டும்தான் உள்ள வருவார். அப்ப இந்த பரிசுத்தமா மாத்திர இடம் ஒரே இடம் எதுன்னா தேவாலயம். ஒருவன் வாரத்துக்கு ஒரு முறை ஓய்வு நாளே ஆலயத்துல போய் யார் ஒருவர் அந்த ஆராதனையில அந்த பரிசுத்த ஸ்தலத்துல போய் யார் பங்கு பெறுகிறார்களோ அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைந்து வரும் பொழுது தேவன் அவனோடு கூட வருகிறார். இப்ப இன்னைக்கு நம்ம சர்ச்சைக்கு போறோம், ஜெபிக்கிறோம், பரிசுத்தமாக்கப்படுறோம். இந்த 7 நாள் இதுக்கு முன்னாடி செய்த பாவங்கள்லாம் மன்னிப்பு கேட்ட உடனே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவன் நம்மளுக்குள்ள வந்துடுவார். நம்ம வாசம் செய்யற இடத்துல தேவன் பூட்டப்பட்ட இடத்துல இல்லை, அவரை ஆராதிக்கிற இந்த இடத்துல தான் இருக்கிறார். இப்ப நானே தேவ ஆலயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ வாரத்துல ஒரு நாள் நம்ம தேவ ஆலயத்துல போய் பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமா அனுசரிக்கும் போது தேவன் நம்மளை பரிசுத்தமாக்குவார். நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தர் ஆசீர்வாதத்தோடு நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது பூட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் இருக்க போறதில்லை. எங்க துதிகள் மத்தியில் வாசம் செய்ய சொல்லுகிறார். உன் இருதயத்தில் நீங்க துதித்து கொண்டே இருக்கீங்கன்னா தேவன் உள்ள வந்துடுவார். அப்ப தேவ ஆலயத்துல போய் அவரை அழைத்து கொண்டு நம்ம வீட்டுக்குள்ள அவர் வாசம் பண்ண வைக்கணும். வீட்டுல ஒருத்தர் ஜெபிச்சா போதும், நல்லா தேவன் அந்த வீட்டுக்குள்ள வந்து நிற்பார். ஏன்னா நம்ம தான் ஆலயம். ஒரு ஜெபிக்கிற ஒரு பிள்ளை, ஒரு தகப்பனாவோ குடும்ப தலைவரா நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா உங்க வீட்டுல உங்களோட கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யார் ஆலயம். நம்ம தான் ஆலயம். பட் தேவன் இந்த ஆலயத்துல தங்கணும்னா நீ ஆலயத்துக்கு போகணும். ஃபர்ஸ்ட் காரியம். ஜூம் மீட்டிங், யூடியூப் இதெல்லாம் கலக்கணும், இதெல்லாம் வந்து அடிஷ்னல். ஆனா உன்னை சுத்திகரிக்கப்படுகிற இடம் துதிக்கில் மத்தியில தான் நம்ம இருக்க முடியும். நம்ம வீட்டில இருந்து செய்தியை கேட்கலாம். அந்த அபிஷேகத்தெல்லாம் வந்து அந்த ஆலயத்துல போய் காணுகிற அனுபவமே வேற.
இதை நேரில் பார்த்து கொண்டிருக்கவங்க இன்னைக்கு கர்த்தர் பேசியிருப்பார். சரிங்களா? என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆலயத்தில் போய் ஒரு நாள் பங்கு பெறுங்க, வாரத்தில் ஒரு நாள். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. மகிழ்ச்சியும் திருப்தியும் ஆசீர்வாதமும் அந்த நாள் கிடைக்கும். நாம் ஜெபிப்போமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் தகப்பனே, இன்னைக்கு நேரில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் தேவ வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ மகிமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆலயத்துக்கு போகக்கூடாதபடி, அங்கே போய் துதிக்கக்கூடாதபடி போடுகிற தடைகள் எல்லாம் உடைத்து போடுவீராக. இப்பொழுது ஒரு மகிமை இறங்கும்படியாக, ஒரு வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, இயேசு சுவாமி, இந்த நேரில் பார்த்து கொண்டிருக்க எல்லா தடைகள் மாறட்டும், எல்லா ஜனங்கள் தடைகள் மாறட்டும். ஆலயத்துக்கு போனா ஆண்டவர் சோர்வு வருகிறது, உடம்பு சரியில்லாம போகுது, வீட்டில் சண்டை வருது, அங்க போகும்போது மட்டும் தடை வருதுன்னு அநேகர் ஆண்டவர் இந்த ஜபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மத்தியில தேவ வல்லமை இறங்கி கொண்டிருப்பதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய மகிமை இறங்கட்டும், உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ வல்லமை இறங்கட்டும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறனால பிதாவே, ஆமென். தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்த செய்தி அந்த தலைப்புக்கு நேராக பேச விரும்புகிறோம். God bless you.